உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் எதை குறித்து பேச இருக்கிறோம்? கடந்த 28/3/2025 தேதியில் சென்னையில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அந்த கட்சியினுடைய தலைவர் நடிகர் தளபதி விஜய் அவர்கள் பேசுகிற போது 2026 தேர்தலில் திமுக வெர்சஸ் தவேக என்று பேசியிருப்பது நிஜமா அல்லது கற்பனையா என்கிற தலைப்பில் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, கடந்த 28ஆம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்திலே கலந்து கொண்டு உரையாற்றிய தமிழகத்தினுடைய உச்ச நட்சத்திரம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்த விஜய் 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் தமிழக வெற்றி கழகம் என்கிற நிலையே உருவாகும் என்கிற அளவுக்கு சென்று பேசியிருக்கிறார். அவர் உரையாற்றுவதற்கு முன்னால் அவருடைய கட்சியின் நிர்வாகிகள் பலர் அந்த பொதுக்குழு கூட்டத்திலே பேசியிருக்கிறார்கள். பேசியவர்கள் அத்தனை பேரும் 2026 விஜய் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்கிற அடிப்படையிலேயே கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அவ்வாறு எடுத்து வைக்கப்பட்ட கருத்துக்களை எல்லாம் மேடையிலே அமர்ந்து ரசித்தவராகவே விஜய் அவர்கள் புன்னகித்தவாறு அமர்ந்திருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அவ்வாறு பேசிய அந்த பொறுப்பாளர்களுள் தவேகவினுடைய பொருளாளர் திரு வெங்கட்ராமன் உரையாற்றுகிற போது அவர் என்ன பேசினார்னா, ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 என்று சொல்லி பேசியவர் தமிழக அரசியல் களத்திலே தவேகவை பார்த்து அன்டெஸ்டட் பார்ட்டி என்று பேசுகிறார்கள். ஆகவேதான் நான் மைக் டெஸ்டிங் 1 2 3 என்று துவங்கி இருக்கிறேன் என்று சொன்ன அவர், யார் தமிழ்நாட்டில் அன்டெஸ்டட்? நாங்கள் அன்டெஸ்டடா? அப்படி நாங்கள் அன்டெஸ்டட் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன அன்டெஸ்டட் இல்லாமலா அரசியல் களத்துக்கு வந்தார் என்பது போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இன்றைக்கு வம்புக்கு இழுத்திருக்கிறார். நான் மிக மிக கனிவோடு விஜய் அவர்களுக்கும் விஜய் அவர்களுடைய கட்சியிலே இன்றைக்கு மாஜி ரசிகர்களாக இருந்தவர்கள், தொண்டர்களாக தலைவர்களாக பயணிப்பவர்களுக்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அருமைக்குரியவர்களே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நேற்றைக்கு பெய்த மழையில இன்றைக்கு முளைத்த காளானாக அரசியல் களத்தில் கால் பதித்தவர் அல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தமட்டில் அவர் காங்கிரஸ் பேரியக்கத்திலே பயணித்தவர். பேரறிவு பிறந்த அண்ணாவினுடைய அரசியல் அணுகுமுறையால் ஈர்க்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை தொண்டனாக இணைத்துக் கொண்டு அண்ணாவுக்கு தொண்டனாக அந்த இயக்கத்தில் அரசியல் பயணத்தை மேற்கொண்டவர்.
அந்த எம்ஜிஆர் தான் 1967ஆம் ஆண்டு பரங்கிமலை சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக போட்டியிட்டு மகத்தான வெற்றியினை பெற்று தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திலே கால் பதித்தவர். பரங்கிமலை சிங்கம் பார்வோற்றும் தங்கம் என்று திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களாலே போற்றப்பட்டவர். அந்த எம்ஜிஆர் தான் அருமைக்குரியவர்களே 1972 பேரறிவு பிறந்தகை அண்ணாவின் மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்திய கருணாநிதியாலே கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட போது பிறந்த இயக்கம்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இன்றைக்கு தளபதி விஜய் அவர்களுக்காக பேசுகிற அந்த ரசிகர்கள் தொண்டர்கள் தயவு கூர்ந்து வரலாறை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் கண்ட அந்த சூழலிலே தான் தமிழ்நாட்டுக்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்ற இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஓடி ஒளிந்து விடவில்லை. காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு எதிராக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அன்றைக்கு விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு ரசிகனாக இருந்து தொண்டனாக இருப்பதை போல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ரசிகனாக இருந்து தொண்டனாக மாறிய மாயத்தேவ என்கிற சாதாரண மனிதனை பிடித்து நாடாளுமன்ற தொகுதியில திண்டுக்கல் தொகுதியில வேட்பாளராக போட்டியிட செய்த பெருமை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மாயத்தேவர் என்கிற வேட்பாளருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் இரட்டை இலை என்கிற சுயேட்சை சின்னம் என்பதையும் இந்த ரசிகர்கள் மனதிலே வைத்துக் கொண்டாக வேண்டும். அந்த தேர்தலில் அருமைக்குரியவர்களை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தாலே ஏளனப்படுத்தப்பட்டார்கள். எப்படின்னா விசிலடிச்சான் குஞ்சுகள். இந்த விசிலடிச்சான் குஞ்சுகளாலே தமிழ்நாட்டு அரசியலிலே சாதிக்க முடியுமா என்று கேட்டார்கள். 100 நாட்கள் இந்த படம் ஓடாது என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் விமர்சனம் செய்து பேசிய தேர்தல் களமாக அந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் களம் அமைந்தது. அருமைக்குரியவர்களே, வாக்குகள் எண்ணப்படுகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி காங்கிரஸ் பேரியக்கத்தை வீழ்த்தி புதிதாக பிறந்த குழந்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் மிகப்பெரிய வரலாற்று வெற்றியினை பெற்றது. அரசியல் களத்திலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய முதல் வெற்றியை திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலே பதிவு செய்தார் என்பதை இன்றைக்கு அரசியல் தெரியாமல் பேசுகிற தாவேக்காவினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தயவு கூர்ந்து நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த நாட்டிலே அரசியல் களத்திலே அன்டெஸ்டடாக வந்தவர் அல்ல. அவர் டெஸ்டடாக இருந்து தான் 1977 சட்டமன்ற தேர்தல் களத்தை சந்தித்தார். நாடும் ஏடும் சொன்னது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மகுடம் சூடப் போகிறார். அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் கோட்டை கொத்தளத்துக்கு வரப்போகிறது என்று அன்றைக்கு நாடும் ஏடும் சொன்னது. அதுதான் வரலாறாக்கப்பட்டது என்பதையும் தயவு கூர்ந்து தளபதி விஜய் அவர்களுடைய தொண்டர்களும் தோழர்களும் ரசிகர்களும் நிர்வாகிகளும் மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரியவர்களே, தளபதி விஜய் அவர்களுக்கும் நீங்கள் கட்சி துவங்கிய உடனேயே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. எம்ஜிஆர் ஃபார்முலாவிலே போட்டியிடுகிற தெம்பு திராணி யோக்கியதை உங்களுக்கு இருந்ததா? போட்டியிட்டீர்களா? களத்துக்கு வந்தீர்களா? மக்களை சந்தித்தீர்களா? கிடையாது. எதுவும் இல்லாமல் ஓடி ஒதுங்கிய தாவேக்கா இன்னைக்கு நின்று கொண்டு நாங்கள் அன்டெஸ்டடா 2026 நாடாள போகிறோம்
ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றப் போகிறோம் என்று சிறுபிள்ளைத்தனமாக பேசினால் யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாட்டு மக்கள் தயவு கூர்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழக வெற்றி கழகம் என்கிற இயக்கம் பிறந்தது. தளபதி விஜய் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பேசினார், கருத்துக்களை சொன்னார். நாடு வரவேற்றது, அதிமுகவும் வரவேற்றது, அதிமுக தொண்டர்களும் வரவேற்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசாங்கம் அகற்றப்பட வேண்டும், ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். ஆகையினாலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பணியாற்றினார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி கண்டு பணியாற்றினார். தாவேக்கா என்கிற கட்சிக்கு உருவம் கொடுக்கப்படும். தாவேக்கா என்கிற கட்சி தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் தப்பி பிழைக்க முடியும் என்கிற நிலை, அந்த நிலையைத்தான் அதிமுக தொண்டரும் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் பொதுக்குழுவிலே கலந்து கொண்டு பேசிய நடிகர் விஜய் அவர்கள் யாரோ சொல்லிக் கொடுத்ததை இன்றைக்கு பொதுக்குழுவிலே பேசியிருக்கிறார். பிரசாந்த் கிஷோர் என்கிற மனிதனுக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் பற்றி தெரியுமா? அந்த பிரசாந்த் கிஷோர் சொல்லிக் கொடுத்ததை இன்றைக்கு மனப்பாடம் செய்து கொண்டு தாவேக்காவுடைய தலைவராக இருக்கிற நடிகர் விஜய் பேசுகிறார் என்று சொன்னால் நாட்டு மக்களால் ஒத்துக்கொள்ள முடியுமா? தமிழ்நாட்டினுடைய இந்த நிலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை, அதை ஏற்றுக்கொள்ளுமா, ஒத்துக்கொள்ளுமா என்பதை தயவு கூர்ந்து நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு பேசுகிறார். தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தை பொறுத்த மட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக. அதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கோபம் வந்தால் அந்த கோபம் அதிமுகவுக்கு சாதகமாக மாறுவதும், அதிமுக மீது கோபம் வந்தால் அது திமுகவுக்கு சாதகமாக மாறுவதும் தான் அரசியல் களமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கத்தை சாமானிய மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அரசாங்க ஊழியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த நிலையில் வாழுகிறவனும் இந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த நிலை யாருக்கு சாதகமாக அரசியல் களத்திலே மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதிமுகவுக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், எங்கள் ஆற்றல் மிகுந்த தலைமை புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தான் 2026 நாடாளப் போகிற முதலமைச்சர் என்பதை இன்றைக்கு நாடும் ஏடும் போற்றிக் கொண்டிருக்கிறது, சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த நிலையை உணர்ந்து கொள்ள முடியாது தாவேக்காவுடைய தொண்டர்களும் தோழர்களும் நிர்வாகிகளும் அங்கே நின்று கொண்டு நாங்கள் திமுக வெர்சஸ் தாவேக்கா என்கிற நிலையை அரசியல் களத்திலே உருவாக்கி விடுவோம் என்றெல்லாம் பேசினால், அருமைக்குரியவர்களே, இது கரை சேர முடியாத முடிவு என்பதை அரசியல் களம் உங்களுக்கு 2026 தேர்தல் முடிவிலே உங்களுக்கு உணர்த்தப் போகிறது என்பதை மட்டும் தயவு கூர்ந்து மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டின் அரசியல் களத்திலே நீங்கள் அதிமுகவோடு பயணித்தால் கரை சேர முடியும், உங்கள் இயக்கத்துக்கு உருவம் கிடைக்கும் என்பதை தயவு கூர்ந்து மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மட்டுமே. இன்றைக்கு திமுக மீது ஏற்பட்டிருக்கிற கோபம் நாளைக்கு அதிமுகவுக்கு சாதகமாக களத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய கூட்டணியை எங்கள் ஆற்றல் மிகுந்த தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தலைமை அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை 2026 தேர்தலிலே வரப்போவதை எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கோட்டை கொத்தளத்துக்கு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வரப்போகிறார் என்கிற வரலாறு உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த வரலாற்றில் தன்னையும் நடிகர் விஜய் இணைத்துக் கொண்டு உருவாக்க வேண்டும். அமைய இருக்கிற அரசாங்கத்துக்கு, அந்த அரசாங்கம் உருவாகுவதற்கு
தானும் ஒரு காரணமாக இருந்தார் என்கிற நிலையை அவர் உருவாக்க வேண்டும். இதையே அதிமுக தொண்டர்களும் தோழர்களும் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களும் உங்களிடம் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை பணிவோடு சொல்லி இந்த காணொளியை கண்டுகளித்த அத்தனை தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக, புரட்சி தமிழர்